ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பர்த்டே பார்ட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விலாக் ஃபுல்லாக தான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ் வந்து மஸ்டர்ட் எல்லோ கலர் மிந்த்ராவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். ஒரு 1 இயர் கிட்டே இருக்கும். நல்லா இருந்துச்சு. இது வந்து பேண்ட்டோட கீழே உள்ள அந்த டிசைன்ஸ் இதுவுமே அப்படியே இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருந்தேன். பலூன்ஸ் எல்லாம் அங்கங்கே கிடந்துச்சி. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதுதான் இந்த பர்த்டே பார்ட்டி விலாகு. ஸோ அதை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிஃப்ட் வாங்க கிளம்பிட்டோம். பக்கத்தில் எங்கேயுமே கிஃப்ட் ஷாப் இல்லை. ஸோ வந்து இந்த கிஃப்ட் ஷாப் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இங்கே முன்னாடி நிறைய பைக்ஸ், ட்ரக்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க, காரெல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம எப்போது இது வாங்க போகிறது இல்லையே, ஸோ குட்டியாக ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பிட்டோம். ஷாப் உள்ளே போனதுக்கப்புறம் பயங்கர கன்ஃபியூசிங், பயங்கர நிறைய புது புது டாய்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பைக்ஸு, ஃபேன்ஸ்லேயே நிறைய மாடல் இருந்துச்சு. தம்பி ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமா ஃபைனலாக இதான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு இது தான் பார்த்துருந்தோம், லாஸ்ட்டாக இது தான் பில் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா அந்த ஷாப்பில் என்னெல்லாம் இருக்குன்னு அப்படின்னு பார்க்க கிளம்பிட்டோம். அங்கே இருக்கும்போது பார்த்தது இது கிளிப்ஸ் தான் இதெல்லாம். இங்கே வந்து ஃபீடிங் சேரு, அதுக்கப்புறமா பேபி வாங்குகிற மேட்டு, படுக்கிறது எல்லாமே அங்கே தான் இருந்துச்சு. இது ஃபீடிங் சேரில் கொஞ்சம் பெரிய மாடல் நினைக்கிறேன். இது எல்லாமே இருந்துச்சு. ஸோ பார்த்து முடிச்சுட்டு கிஃப்ட் பேக் பண்ணிவிட்டு பில் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் செக் பண்ணோம் நல்லா ஓடுதா அப்படின்ட்டு. இது வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கின கிஃப்ட். இது வந்து பேக் பண்ணலை, லாஸ்ட்டாக தான் கிஃப்ட் பேக் பண்ணியிருந்தோம். ஏன்னா 2 பேருக்கும் சண்டை வந்துடும். ஸோ இதை கொடுத்துட்டு அதை ஏமாற்றிடலாம் அந்த மாதிரி சொல்லிவிட்டு இதை பேக் பண்ணியிருந்தோம். இது வந்து அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன். ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நிறைய பார்ட்ஸ் எல்லாமே மிஸ்ஸிங். ஸோ மறுபடியும் ரிட்டன் போட்டிருக்கேன், ரீப்ளேஸ்மெண்ட் வரும். வந்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு விலாகில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டோம். 2மே பேக் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு அவனுக்கு வாங்கின கிஃப்ட்டை பேக் பண்ணோம். அதுக்கப்புறமா இந்த நான் வாங்கின கிஃப்ட்டையும் பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஷாப்லேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஆனால் கொஞ்சம் நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ கிஃப்ட் பேக் பண்ணிவிட்டு அங்கே கிளம்பிட்டோம். இதுதான் அந்த பர்த்டே பார்ட்டி பையனோட வீடு. ஸோ அங்கே போயிட்டு இது ஃபுட் இருக்கிற பிளேஸ். இது வந்து ஃபுட் போட்டுட்ருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து எதுவுமே அரேஞ்ச் பண்ணல. ஸோ மேலே போயிட்டோம். மேலே கேக் கட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரலான்ட்டு. இந்த டெக்கரேஷன் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். மேலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாகவும் இருந்துச்சு, ரொம்ப கிராண்டாக இல்லாமல் அந்த நைட்டுக்கு நல்லா ப்ரீத்தபிளாக, நல்லா ஸ்பேஷியஸாக, டிசைனிங் நல்லா அழகாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மேலே வந்து அந்த செல்ஃப் கோட்டிங் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா பலூன்ஸ் பின்னாடி எல்லாமே நீட்டாக ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ பேபி ரொம்ப கிராங்கி இல்லாமல் நல்லா சேஃபாகவே இருந்தான். அதுக்கப்புறமா கேக் வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு 10 to 15 மினிட்ஸ் லேட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோட்டோகிராஃபர்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கேக் வந்துடுச்சு. இதுதான் அந்த ப்ளூ கலர் கேக். ஜூம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறமா கேக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கேக் கட் பண்ணுறதுக்கு பாட்டெல்லாம் முடிச்சுட்டு கேக் கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணதுக்கப்புறமா கிஃப்டெல்லாம் ஒன்று ஒன்றா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய கார் மாதிரி கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக எல்லோரும் ஃபஸ்ட் பர்த்டேக்கு அது வாங்கி வச்சுருந்துருக்காங்க இப்போ எல்லாருமே. ஸோ அது கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா நிறைய டாய்ஸ் இருந்துச்சு, நிறைய ட்ரெஸ்ஸஸ் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் கொண்டு போன கிஃப்ட்டையும் ஷேர் பண்ணோம். ஸோ அதுவும் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பேபிக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கணும். கீழே தான் ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம எப்போவும் ஃபுட்டு தேடுறது, நான் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நம்மளோட ஃபேவரட்டான எனக்கு சிக்கன் பிரியாணி. ஸோ அன்றைக்கி நைட் நல்லா டின்னர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கேயே முடிச்சிட்டோம் டின்னர் எல்லாத்தையுமே. சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறமா சிக்கன் 65, பிரெட் அல்வா எல்லாமே ரொம்ப சூப்பராக நல்லா ஹீட்டாக இருந்துச்சு.